கண்ணதாசனுக்கு அருள் தவம் ஞானம் கொடுத்த பீடம் இது. ஒரு ஜீவ சமாதி. 7 பெண்கள் அப்படியே ஒரு ஆற்றுல அப்படியே அடிச்சுட்டு வரும்போது ஒரு அம்மா மாத்திரம் அங்கே இருந்துட்டாங்க. பொன்மலச்சி, பூமலச்சி, மலையரசின்னு பேர். கண்ணதாசனுடைய பக்கத்தில் உட்கார்ந்து இந்த அம்மா கவி சொல்லி எழுதினவங்க. இந்து மத கவிஞன், இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து இந்த தெய்வத்தோடு ஐக்கியமாக இருக்கிறது உண்மை. எங்கள் வீட்டில் நடைபெறுகிற எல்லா விழாக்களுக்கும் இந்த அம்மா வந்து நாங்கள் வணங்கிடுவோம். கல்யாணம், காது குத்து, எங்கள் பெண்கள் எல்லாருக்குமே இங்கே தான் முடி எடுத்து காது குத்தணும். அருளான தவஞான பீடம். வாழ்க்கையில் ஒரு முறை வந்து சந்திங்க. பெண்களுடைய இதில் ஜீவ சமாதி இந்த அம்மா. ரொம்ப அருளான இடம். இங்கே இந்த அம்மா மலையரசிங்கிற பேரில் இருக்கிறாங்க. இந்த அம்மா ரொம்ப அற்புதமான சிலையெல்லாம் கிடையாது, ஒரு பீடம் மாத்திரம் இருக்கும். இந்த பீடத்தில் தான் அம்மாவுடைய இது. இன்னும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கூரை தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பில்டிங் கிடையாது, மேலே வந்து கூரை வச்சு தான் கதிர் வச்சு கட்டியிருப்பாங்க. கண்ணதாசனுக்கு ஞானத்தையும் தமிழையும் கொடுத்த மலையரசி அம்மா திருத்தாள் போற்றி 2/3/2025 என்ற நாளில் இந்த அம்மாவை வழிபாடு செய்து கொள்கிறேன். சர்க்குரு மகாகுரு லோக குருவே சரணம் தத் புருஷாய மகாதேவாய. அம்மா மலையரசி ரொம்ப அருளான தெய்வம், சாதாரணம் இல்லை. பேசக்கூடிய ஜீவ சமாதி அம்மா. அது மாதிரி இந்த அம்மாவை பற்றி நிறைய கவிதைகள் இருக்கிறார் கவிஞர். தில்லை சிற்றம்பலம் சிறப்பு ஐயா, சிறப்பு. கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் தனக்கு அந்த அம்மா எப்படி அருள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த பாட்டின் மூலமாக சொல்லியிருக்காங்க. 10 வயது ஆனதொரு பாலகன் முன் சன்னதியில் பாடியதும் நினைவில்லையோ, பாதியராய் வானத்து தாய்மென வருகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, முத்தன இட்டவையர் முத்தாக வேண்டுமென முறையோடு செய்யவில்லையோ, முற்றாக கேட்பினு நற்றாயிரி நற்றமிழ் தந்ததில்லையோ, சத்தியென வந்தவளை விசாலாட்சி தாயோடு சாத்தப்பன் பெற்ற மகனை தமிழ் பாட வைத்ததொரு சிடுகூடற்பட்டி தங்க மலையரசி உமையே அப்படின்னு நிறைய கவிதை எழுதியிருக்கிறாரு. தான் பிறந்தது, அவள் கவி கொடுத்தது, அதை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார் கவிஞர். இந்த கோயிலுக்கு அருகிலேயே கண்ணதாசனுக்கு ஒரு சிலையும் நிறுவப்பட்டது. இந்த கண்ணதாசனுடைய சிலை திறப்பு விழாவில் நானும் ஒரு முக்கிய அங்கத்தினராக கலந்து கொண்டேன். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எடுத்துரைப்பேன், எவரிலும் நில்லேன் அஞ்சேன்னு முதல்ல எழுதின கவிதையை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அதை எங்கள் கல்வெட்டில் அப்படியே வச்சுருக்கோம்.